ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி vlog. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். சாம்பார் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி இதுக்கு கத்திரிக்காய் வச்சு தான் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் சாம்பார். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நான் வந்து எனக்கு என் குட்டி பசங்களுக்கு மட்டும்தான். ஸோ ஒரு டம்ளர் அளவு, குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்து நல்லா ஒரு 7 to 8 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், அதுக்கப்புறம் கல்லுப்பு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இது எல்லாத்தையுமே நறுக்கி போட்டுக்கோங்க. கூடவே பெருங்காயம், சீரகம், அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின கத்திரிக்காய். நான் ஒரு குட்டி குட்டியாக ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதையும் நறுக்கி போட்டுட்டு கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு இது போட்டுட்டு குக்கரில் ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கு தான் நல்லா வந்த பிறகு குக்கரை ப்ரெஷர் போன பிறகு குக்கரை எடுத்துகிட்டு நீங்கள் மத்து இருந்துச்சுன்னா மத்தால் கடைஞ்சிக்கோங்க. என்கிட்ட மத்து இல்லை, நான் வந்து ஸ்மாஷர் தான் வச்சுருக்கேன். ஸ்மாஷர் வச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் இது சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு இட்லி வேணும்ல, ஸோ இட்லியும் ஊற்றி இட்லி ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா கடைஞ்சிட்டு மறுபடி தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 2 காஞ்ச மிளகா, பூண்டு இருந்துச்சுன்னா தட்டி போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயம், அவ்வளோதான். இது பொரிஞ்ச பிறகு இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சாம்பாரில் போட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா அப்படின்றத டேஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது புளி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, புளி இல்லாமலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இட்லி அப்புறம் தோசை கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நைட் டைமில் இல்லை மார்னிங் டைமில் குயிக்காக பண்ணணும் அப்படின்னா இது 1 பார்ட் ரெசிபியாக சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.